30, 60, 100 மடங்கு கனி தரும் கிறிஸ்துவ வாழ்க்கை சாத்தியம். வேத பகுதி மார்க் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை. மையப்பொருள்: தேவனுடைய வார்த்தையை காத்துக்கொண்டு தடைகளை வென்று பரிபூரண கனி கொடுத்தல். இரகசியங்களை அறியும் பாக்கியம். வசனம் மார்க் 4ஆம் அதிகாரம் 11லிருந்து 13ஆம் வசனம் வரை. இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது என்கிறார். இறை வார்த்தை என்பது வெறும் கதையல்ல, அது ஆவிக்குரிய இரகசியம். விசுவாசத்தோடு அணுகுகிறவர்களுக்கு மட்டுமே அதன் ஆழமான வெளிப்பாடுகள் புரியும். வார்த்தையை திருடும் பிசாசு. வசனம் மார்க் 4ஆம் அதிகாரம் 14லிருந்து 15ஆம் வசனம் வரை. வசனம் விதைக்கப்படுகிறது. ஆனால் விதைக்கப்பட்ட உடனே சாத்தான் வந்து இருதயத்தில் விதைக்கப்பட்ட அந்த வார்த்தையை எடுத்து போடுகிறான். பாடம்: வசனத்தை கேட்ட மாத்திரத்தில் அதை தியானித்து இருதயத்தில் ஆழமாக பதிக்க வேண்டும். விழிப்புடன் இல்லாவிட்டால் பிசாசு அந்த விதையை, வார்த்தையை திருடி விடுவான். உலக கவலைகளும் இச்சைகளும். வசனம் மார்க் 4ஆம் அதிகாரம் 16லிருந்து 19ஆம் வசனம் வரை. வார்த்தை வளரத் தொடங்கும் போது பிசாசு அடுத்த கட்ட ஆயுதங்களை பயன்படுத்துகிறான். உலக கவலை, அன்றாட வாழ்க்கை போராட்டங்கள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், செல்வத்தின் மீது உண்டாகும் அதீத ஆசை, மற்றவைகளை பற்றிய இச்சை, உலக இன்பங்கள் மீதான நாட்டம். இவை வசனத்தை நெருக்கி போடுகின்றன. இதனால் விசுவாசி கனி கொடுக்க முடியாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனம் அடைகிறான். இந்த உலக ஆயுதங்களை நாம் தெய்வ பலத்தை கொண்டு தகர்த்தெறிய வேண்டும். நல்ல நிலமும் பரிபூரண கனியும். வசனம் மார்க் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். யார் ஒருவர் வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் காத்து கொள்ளுகிறாரோ அவரே நல்ல நிலம். அத்தகையோர் அடையும் ஆசீர்வாதம் 3 நிலைகளில் உள்ளது. 30 மடங்கு ஆரம்ப நிலை வளர்ச்சி, 60 மடங்கு முதிர்ச்சியடைந்த விசுவாசம், 100 மடங்கு இது பரிபூரணத்தை குறிக்கிறது. முடிவுரை: விசுவாச அறிக்கை. நாம் 30 மடங்கு கனியோடு திருப்தி அடைந்து விடாமல் 60 மடங்கிற்கும் அதை கடந்து 100 மடங்கு என்னும் பரிபூரண நிலைக்கும் வளர வேண்டும். அளவில்லாத ஆவியை பெற்று தடைகளை தகர்த்து கர்த்தருக்காக தாராளமாய் கனி கொடுக்கும் ஒரு மேன்மையான கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் வாழ்வோமாக. ஆமென்.